ஹாய் காய்ஸ், எலெக்ஷன் லீவ் முடிச்சு வண்டி கிளம்பிட்டேன். வண்டியில் வந்து கேஸ் சுத்தமாக இல்லை, ட்ரை பெட்ரோலில் தான் இருக்குது. நம்ம நேராக போய் கேஸ் அடிக்கலாம் கேஸ் பங்குக்கு போனேன். கேஸ் அடிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு இப்போ கேஸ் பங்க்லேயும் வண்டி ஒன்றும் இல்லை, ரெண்டே வண்டி தான் இருந்துச்சு. போய் அடிச்சு வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து ஜனதா நகரில் பிக்கப் பண்ணி வந்து ராமநாதபுரத்தில் ட்ராப் பண்ணணும். கஸ்டமரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ட்ரிப்பும் விழுந்துச்சு. பேஷண்ட் தான், அவங்களை பிக்கப் பண்ணி பீலமேட்டில் ட்ராப் பண்ணேன். பீலமேட்லேருந்து திரும்ப கவுண்டம்பாளையம் போனேன். கவுண்டம்பாளையம் போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, புக்கிங் இல்லை. வெயிட் பண்ணிட்டு திரும்ப கம்பங்கோல் குடிக்கலான்னு கவுண்டம்பாளையத்திலே போய் அங்கே ஒரு கடை இருந்துச்சு ஆப்போசிட்டில் ட்ராப் பண்ண இடத்துலயே. அதை போய் குடிச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ண திரும்ப அதே இடத்துலேருந்தே புக்கிங் விழுந்துச்சு. தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வந்து ரேபிட்டோல வந்து புக்கிங் விழுந்துச்சு. கஸ்டமர் லொகேஷன் போன ஏதோ டெத் வீடு போல இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கஸ்டமரை பிக்கப் பண்ணி தமிழ்நாடு ஹோட்டலையும் போய் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு அடுத்த ட்ரிப் வந்து எங்கே விழுந்துச்சுன்னா அன்னபூர்ணாவில் விழுந்துச்சு, காந்திபுரத்தில். பிக்கப் பண்ணி காந்தி பார்க் போகணும்னு சொன்னாங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணி தெரியாமல் நஞ்சப்பா ரோட்டில் வந்துட்டேன். ஃபுல் டிராஃபிக், ஹெவி டிராஃபிக். அதில் ஆம்புலன்ஸ் வேறு வந்து மேக்ஸிமம் எல்லாரும் இந்த ரோட்டை அவாய்ட் பண்ணுறதே நல்லது. அதுக்கப்புறம் காந்தி பார்க்கில் போய் கஸ்டமர் ட்ராப் பண்ணி முடிச்சதும் அடுத்த ட்ரிப் வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து விழுந்துச்சு, டவுன் ஹால்லேருந்து. கஸ்டமரை பிக்கப் பண்ணி போய் சென்னை சில்க்ஸ்லேருந்து ட்ராப்பிங்கன்னா மதுக்கரையில் போய் ட்ராப் பண்ணணும். கஸ்டமரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன். 284 வந்துருச்சு அமௌண்ட். அந்த ட்ரிப் வந்து கஸ்டமர் வந்து அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப காலப்பட்டி போகணும்னு சொன்னாங்க. ஒரு ½ hour வெயிட் பண்ண சொன்னாங்க. நமக்கு கேக்கு குல்ஃபியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ½ hour வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுற டைமில் போய் சுற்றி பார்க்கலான்னு போனேன். பயங்கரமாக இருந்துச்சு உள்ள ஃபுல்லாக. வெளியே அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு ரோட்டில். உள்ள தோட்டத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. நம்ம வந்து இவங்களை பிக்கப் பண்ணி வந்து எங்கே ட்ராப் பண்ணணும்னா காலப்பட்டியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். நேராக கஸ்டமர் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பிக்கப் பண்ணி கொண்டு போய் ட்ராப்பும் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 hour நமக்கு புக்கிங்கே விழுகல. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஓவரால் வந்து ஒரு புக்கிங் விழுந்துச்சு. காலப்படியில் பிக்கப் பண்ணி ப்ரோசோன் மாலில் வந்து ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு பிக்கப் பண்ணலான்னு போன வழியிலே கேன்சல் பண்ணிட்டாங்க ட்ரிப்பை. சரி அப்படியே ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. நான் அங்கேயே உட்காந்துட்டேன். ஒரு கடையில் போய் உளுந்த வடை வாங்கி சாப்பிட்டேன். ஒரு உளுந்த வடை 10 ரூபான்ட்டாங்க. சரி ஓகேன்னு சாப்பிட்டு நம்ம கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் ஓட்டினேன். ஜிஎன் மில்ஸ் வந்து அதுக்கப்புறம் புக்கிங்கே விழுகல. அதனால எம்டி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு நேராக கிளம்பிட்டேன். போகிற வழியில் அப்படியே ஒரு பேல்பூரி ஒன்று சாப்பிட்டுட்டு சரவணம்பட்டி கிட்ட போகும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான், சரவணம்பட்டியில் இருக்கேன்னு. சரி அவனை போய் நேராக பார்த்துட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 9:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஓட்டிருக்கோம்னா ஓலா, ரேபிடோ, அப்புறம் வந்து ஓன் ட்ரிப் எல்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 3000 ரவுண்டாக ஓட்டிட்டோம். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.